ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான புடலங்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. புடலங்காய் மேலே சாம்பல் நிறத்தில் இந்த மாதிரி ஒரு தோல் இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா சீவி எடுத்துக்கலாம். அது இருந்துச்சுன்னா வயிற்றில் கிட்னியில் கல் வரும்னு சொல்லுவாங்க. அதனால் அது ஃபுல்லாத்தையும் நான் நீக்கிட்டு ரெண்டாக அரிஞ்சு உள்ளே இருக்கிற அதோடய விதையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நான் இன்றைக்கி செய்ய போகிற புடலங்காவோட அளவு ஒரு 1/4 கிலோ இருக்குங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் பொடி பொடியாக அரிஞ்சு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கிறேன் நான். அதுக்கப்புறம் கல்லுப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாங்க. இது ஒரு 2 நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசி கழுவி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி பண்ணக்குள்ளே சுண்ணாம்பு தோல் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் நஞ்சம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு வாணலில் தேவையான அளவுக்கு கடலை எண்ணெய் விட்டு கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்குங்க. ரெண்டுமே பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சுருக்கிற புடலங்காயை போட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டிக்கிறேன். கிண்டி விட்டதுக்கப்புறம் இந்த காய் வேகிறதுக்கான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு லிட்டு வச்சு கவர் பண்ணிக்கலாங்க. நல்லா காய் வேகட்டும். அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் மல்லாட்டை, வறுத்த மல்லாட்டையை நான் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா காய் வெந்ததுக்கப்புறமேட்டா கடைசியாக இதை போட்டு நல்லா கிளறி விட்டு இறக்குனா சூப்பரான புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.